ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக 11:30 மணிக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பயந்த சுபாவம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் இந்த ஊரே அடங்கின பிறகு தான் வருவேன். அதுவும் இந்த வீட்லேயே லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்றது நான் மட்டும்தான். அம்மா நாய்க்கு சாப்பாடு போடும்போது என்னை பார்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே அம்மாவை பார்த்துட்டு பயப்படுவேன் இல்லையா? அம்மாவை பார்த்துட்டு நான் பயந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா நான் உள்ளே போயிட்ட பிறகு நான் மெதுவாக வந்தேன். மெதுவா வந்தாக்கா, இங்க பார்த்தா பிளாக்கி எண்ணெய் ஃபுட்டெல்லாம் கொட்டி வச்சுட்டுருக்கான் பாருங்க. ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் எப்படி கொட்டிட்டுருக்கான் பாருங்க. அம்மா திட்டிட்டு இருந்தாங்க நான் வரும்போது. ஆனா நான் என்ன பண்ணேன், கீழ கொட்டிட்டு இருந்தது. சரி அதெல்லாம் நானே சாப்பிடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானு. அம்மாக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் அம்மா என்ன பண்ணாங்க, அத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தனியா ட்ரை ஃப்ரூட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, ஃபிஷ் வச்சாங்க அம்மா. இங்க பாருங்க, எனக்கு அம்மா எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. தயிர் சாதம் குடுத்துருக்காங்க அம்மா. ஒரு கப்ல பால் குடுத்துருக்காங்க. இன்னொரு கப்ல பாலும், சாதம் சேர்ந்த மாரி தண்ணியா வச்சிருக்காங்க. ஸோ, எனக்கு மீனு, இந்த பக்கம் ஈரல் சோறு வச்சிருக்காங்க, ட்ரை ஃபுட்டு, தயிர் சாதம், பால் சாதம், பாலு. அம்மா எத்தன ஐட்டம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. எனக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எத்தன மணிக்கு வந்தாலும் அம்மா எனக்கு இங்க சாப்பாடு வச்சுருவாங்க. 12 மணிக்கு கூட வந்தா கூட எனக்கு அம்மா இங்க சாப்பாடு இருக்கும். நான் 12 மணிக்கு கூட வந்து சாப்பிட்டுட்டு போவேன். ஸோ அம்மா எப்போ வந்தாலும் என்னை பட்டினியா விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மத்தவங்கள மாரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பயப்படுவேன் இல்லையா? அதனால தான் நான் இந்த டைமுக்கு வந்து சாப்பிடுவேன். ஓகே, நீங்க சாப்பிட்டீங்களா? எல்லாரும் போய் தூங்குங்க. நானும் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.